உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம 16ஆம் தேதி ஒரு நல்ல கெஸிங் ஒன்று போட்டிருந்தோம். என்ன கெஸிங் போட்டிருந்தோம்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 160 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸிங்காக கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் கெஸிங் போடல. ஆனால் அன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 710 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான், கரெக்டுங்களா? 710. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா BC 60 கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதேமாரி ஆப்போசிட்டில் வச்சு கரெக்டாக கேம் முடித்தான். அதேமாரி அந்த 160 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 150ன்னு சொல்லிட்டு நேற்று முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 150 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான். இந்த மாதம் கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 10 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 வாட்டி இது வரைக்கும் 140, அடுத்து பார்த்தீங்கன்னா 100, அடுத்து பார்த்தீங்கன்னா 150 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அதேமாரியே பார்த்தீங்கன்னா ஏசியில் 75, 1 மறுபடியும் 795, மறுபடியும் 765 அப்படின்னு சொல்லி 3 வாட்டி கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இப்போ கேமுக்கு போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 22ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 நாள் இல்லை ஒரு 4 நாள் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தரேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை பாக்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் அதிகபட்சமாக அது பாக்ஸ் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்டும், ஓகேங்களா? இந்த மாதத்தில் C-போர்டு 4 அப்படின்னு சொல்லி அடித்த நம்பர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாகவே முடிப்பான். BCயில் ஒரு 64, ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. BCயில் பார்த்தீங்கன்னா ஒரு 64 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 34, ஓகேங்களா? ஒரு 64, ஒரு 34, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 84, ஓகேங்களா? இதான் கேம் இந்த மாதத்தில் C-போர்டு 4. கேமில் நான் நிறைய டைம் திரும்ப சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நம்பர்லாம் கேமில் கம்மியாக எடுத்து அடிக்கிறானோ அதை வச்சு கேமை ஒன்று ஆப்போசிட்டாக இல்லை டேரெக்டாக இல்லை திருப்பி எப்படி வேணாலும் கரெக்டாக கேமை முடிச்சிடுவான். BC 64, BC 34, BC 84, ஓகேங்களா? சப்போஸ் ஒரு வேளை C-போர்டு 4 அப்படின்னு வந்துன்னா அடுத்த நாள் 14 அப்படின்ற நம்பர் கூட வரும். ஏன்னா 34க்கு ஒரு 84, ஒரு 64க்கு 14. பட் நம்ம அந்த டாபிக் போல் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. BC 64 அப்படின்ற நம்பருக்கு ஒரு BCயில் ஒரு 65 அப்படின்னு சொல்லி ஒரு கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? 64க்கு ஒரு 65, அதேமாரி 84க்கு ஒரு 85 ஆல்ரெடி மேலேயே முடிச்சிருப்பான், பார்த்தா தெரியும். இப்போ BC 34 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பருக்கு இதுக்கு ஒரு 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வர வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதத்தில் கண்டிப்பாக BC ஒரு 35 கண்டிப்பாக வர வேண்டியது இருக்குது. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ஆப்போசிட் கேமில் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக இங்கெல்லாம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணம் இங்கே இருந்தால் காட்டுறேன். ஒரு 04 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 04, ஒரு 54, ஒரு 09, ஒரு 59 அப்படியே கேமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிருப்பான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் தான். அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரணம் தான். 04 ஏபியில் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. உடனே ஒரு 54 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான் ஒரு ஆப்போசிட்டு. அடுத்து ஒரு 09 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 09க்கு ஒரு 59 கேம், ஓகேங்களா? இதுதான் பேட்டர்னு, இப்படி தான் ரூல்ஸு, இப்படி தான் அடிக்கணும், இப்படி தான் அடிக்கிறான் கேம், ஓகேங்களா? அதேமாரி இதே பேட்டர்னை இப்போ BCயில் இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 85 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இந்த 85க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இந்த 30க்கு ஒரு 35 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக கேமில் வரதுக்கு ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம். இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 64க்கு ஒரு 65, ஒரு 84க்கு ஒரு 85, ஒரு 34க்கு ஒரு 35, ஓகேங்களா? இதுதான் கேமு. BC 35, ஓகேங்களா? இப்போ அடுத்து போய்டுவோம். இப்போ B-போர்டு 3 எடுத்துட்டோம், ஓகேங்களா? BCயில் B-போர்டு 3 எடுத்து BC 35 அப்படின்ற நம்பர் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு A-போர்டு என்ன வரும் அப்படின்றதையும் பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ A-போர்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் இந்த மாதத்தில் B-போர்டு 3 வச்சு என்ன ரிசல்ட்லாம் அடிச்சிருக்கான் பாரு. ஒரு 83, ஒரு 33, ஓகேங்களா? ABயில் ஒரு 83, உடனே அது கீழே பார்த்தீங்கன்னா AB ஒரு 33 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். அடுத்த 3 பார்த்தீங்கன்னா ஒரு 23. இப்போ நம்ம அதே ஆப்போசிட் கேம் தான், ஓகேங்களா? ஒரு 83க்கு எப்படி ஒரு 33 அப்படின்னு சொல்லி அடித்தானோ அதேமாரி 23க்கு கண்டிப்பாக கேமில் ஒரு ABயில் ஒரு 73 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? கேமு திரும்ப சொல்கிறேன், அவன் என்ன பண்ணுறானோ அவன் பின்னாடியே போங்க. நீங்கள் புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. கேம் எப்படிலாம் விளாட்றான், இப்படி அடிச்சிருக்கானா, சரி ஓகே அது பின்னாடியே போனோன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேம் வேறு ஏன்னா B-போர்டில் 3 இல்லை, அதுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ABயில் 73 அப்படின்ற நம்பரையுமே அவன் அடிச்சாகணும், ஓகேங்களா? ABயில் 73 அப்படின்ற நம்பரையுமே அவன் அடிச்சாகணும். இப்போ 2 நம்பரையும் 2 விதமாக லாக் பண்ணுங்களா. ஃபஸ்ட்டு ABயில் ஒரு 73, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ABயில் ஒரு 73. இப்போ BCயில் நமக்கு ஆல்ரெடி ஒரு 35, ஓகேங்களா? BC 35 வரணும், AB 73 வரணும். அப்படியே ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டாக ட்ரை பண்ணணும்னு வச்சிங்களா 735, ஓகேங்களா? 735 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி நம்ம திரும்ப சொன்ன வார்த்தை என்னென்னா 0 இந்த 9 3 6 9 அப்படின்ற ஒரு பேட்டர்ன். இதில் பார்த்துக்கோங்க 795, ஒரு 765, கண்டிப்பாக ஒரு 735 அப்படின்ற நம்பரை டேரெக்டாக அடிக்கணும். ஆனால் அவன் டேரெக்டாக 735 அடிப்பானா? ஏன்னா இந்த மாதம் ஆல்ரெடி 3 AC 75 அடிச்சிருக்கான். அதனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வேளை டேரெக்டாக ஏன்னா ABயில் 73 கண்டிப்பாக வந்தே ஆகணும்.
பிசியில் 35ம் கண்டிப்பாக வந்தே ஆகணும். 735 அடிக்கலாம், அடிக்க வராது போகாது, நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஏன் 4வது ஏசி 75 கூட அடிக்கலாம், இல்லை இந்த மாதம் விட்டு அடுத்த மாதம் கூட அடிக்கலாம். அதனால் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை பாக்ஸில் போட்டு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாளுக்குள்ளே பாக்ஸில் போட்டு இந்த நம்பரை ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த கெஸ்ஸிங்கை பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ பிசி 35 நல்லா இருக்குன்னா 35 ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ஏபி 73 நல்லா இருக்குன்னா 73 ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ ஆல்ரெடி ஏசி 75 3 வாட்டி அடிச்சுன்னா 735 வரும்னு தோணுச்சுன்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து பேட்டர்ன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவன் தலையெழுத்து அடிச்சு தான் ஆகணும், கரெக்டாக அடிச்சுட்டு தான் வரான். ஓகேங்களா? 795 765 735 பிசி 35க்குமே நம்ம ரூட்டு படி கரெக்டாக இருக்குது. ஏபி 73 இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்ம பிசியாவது 35 வந்து பார்த்திங்கன்னா 3வது செக்ஷன். ஓகேங்களா? ஒரு 64க்கு ஒரு 65 அடிச்சிட்டான், ஒரு 84க்கு ஒரு 85 அடிச்சிட்டான், ஒரு 34க்கு ஒரு 35 3வது செக்ஷன். ஆனால் ஏபியில் அப்படி இல்லை, ஒரு 83க்கு ஒரு 33, அந்த கண்டிப்பாக 23க்கு ஒரு 73 அப்படின்னு கேமை அவன் அடித்தே ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சீபோர்டு ஏதாவது மிஸ் ஆகுதானு தெரியல, ஆனால் ஏபி 73 கண்டிப்பாக வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதை மேட்ச் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 735 ஒரு தரமான நம்பராக இருக்கும். அதிகபட்சமாக பாக்ஸில் வரதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ என்னால் சிங்கிள் டிக்கெட் தான் போட முடியும் அப்படின்னா தாராளமாக சிங்கிள் டிக்கெட் 735 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்கிற 785 மட்டும் அடிக்கலை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 735 டேரெக்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? நம்ம 3 ஏசி 75 அடிச்சதால் ஒரு சின்ன கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை முடிஞ்சால் பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஓகேங்களா? 735 முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபி 73 ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 3லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் நம்பர். 3 வச்சுலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை கேம் விளாட்றது அப்படின்ற மாதிரி அதை நம்ம விட்டாச்சு. ஏன்னா அது 3 வந்து ரொம்ப ரேர், நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் கேம் படி வந்து கரெக்டாக அடிக்கிறான் அப்படின்னா அதை கண்டிப்பாக முடிச்சிருவான். அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோ பார்க்கணும், நம்மளோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம ஜாயின் பட்டன் யூடியூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் போய்ட்டு நம்மளோட கேஎல் என்ஜாய் அப்படியே நம்மளோட யூடியூப் நேமை போட்டு பக்கத்தில் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் ஆகிடும். அது உள்ளே வந்துட்டுனா ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அங்கே வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க 735 பாக்ஸ். ஓகேங்களா? 735 பாக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே கேஎல் என்ஜாய் 0 அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்துடும். விருப்பப்பட்டவங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.